அத்தை, சீமா, நீங்க என்கிட்ட வாக்கு கொடுத்திருக்கீங்க உங்க நம்பிக்கையை இழக்க மாட்டேன்னு. அத்தை, நீங்க கவலைப்படாம இருங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த அம்மன் சீக்கிரமா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. அம்மா, என்னப்பா? நீங்க என்னென்ன பொருள் சொன்னீங்களோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. சீமா, எல்லாத்தையும் எடுத்துக்கம்மா. ரோகிணி, ரோகிணி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை ரெஸ்ட் எடுக்க தானே சொல்லியிருந்தேன். மேல தானே இருந்த, எதுக்காக கீழே வந்த? நான் நல்லா தான் இருக்கேன். துர்காதேவி, குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் இவளை பத்தின உண்மை தெரியும்னு அவளுக்கு தெரியவே கூடாது. இப்போ இங்க எதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கீங்க? ரோஹிணி. ரோஹிணியா? அப்படின்னா அக்காவும் தங்கச்சியும் என்னை பத்தின உண்மையை வீட்டுல உள்ள யாருக்கும் சொல்லல போல இருக்க. எப்படி அவங்களால சொல்ல முடியும்? அந்த மஞ்ச கயிறு சித்தார்த்தோட கையில கட்டி இருக்கிற வரைக்கும் ரோஹிணியும் சீமா அக்காவும் கண்டிப்பா என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன ரோஹிணி, நவராத்திரி பண்டிகை ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அதனால ஒவ்வொரு வருஷமும் நாங்க, அதாவது பரத்வாஜ் வீட்டுக்கு வந்த மருமகள்ங்க விரதம் இருக்கணும். விரதம் இருந்து துர்க்கை அம்மனை வேண்டிக்கும். நம்ம வீட்டுக்கும் நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கும் எந்த சங்கடமும் வரக்கூடாதுன்னு. ஒருவேளை அப்படியே ஏதாவது சங்கடம் ஏற்பட்டா கூட அந்த துர்க்கை அம்மன் சங்கடங்களை எதிர்த்து போராட எங்களுக்கு சக்தியை நிச்சயம் கொடுப்பா. நீயும் எங்க கூட இந்த விரதம் இருப்பல்ல ரோஹிணி? ஒரு நாகமா இருக்கிறதால என்னால எந்த விரதமும் இருக்க முடியாது. ஆனா நான் இவங்க முன்னாடி நிச்சயமா விரதம் இருந்தே ஆகணும். இந்த 9 நாளும் ரொம்ப முக்கியமான நாள் ரோஹிணி. இந்த 9 நாட்களும் தான் துர்க்கை அம்மன் மகிஷாசுரனோட போராடினாங்க. அப்புறம் அந்த போர்ல வெற்றியும் அடைஞ்சாங்க. அதனாலதான் எப்பவும் சொல்லுவாங்க, பூமியில பாவத்தோட பாரம் அதிகமாகிற வேளையில கெடுதல்கள் ஏற்படும் பொழுது துர்க்கை அம்மனை நினைச்சு விரதம் இருந்து அவளை நினைச்சா அவ எந்த ரூபத்தில் இருந்தாவது பாவத்தை ஒழிக்கிறதுக்கு வெளியில நிச்சயமா அவ வந்தே தீர்வா. உனக்கு புரியுது இல்லம்மா? நல்லா புரியுது அத்தை. எனக்கு ரோகிணி, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அவளுக்கு பாபாவோட விபூதி வேலை செய்து போல இருக்கு இல்லக்கா? எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். நான் கண்டிப்பா இந்த விரதம் இருக்கேன் அத்தை. இங்க பாருங்கம்மா, ரோகிணி எந்த விரதமும் இருக்க வேண்டாம். நோ. உன்னால இந்த விரதம் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இந்த விரதத்தை மனிதர்கள் எப்படி கடைபிடிப்பாங்களோ அதே மாதிரி நீயும் கடைபிடிச்சாகணும். இந்த விரதத்தை நான் எனக்காக மட்டும் இல்லைங்க, நம்ம 2 பேருக்காகவும் தான் இருக்கேன். ஏன்னா நம்மளோட இந்த உறவுல துர்கா தேவியோட ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்கணும். எந்த விதமான கெடுதலும் நம்மளோட இந்த உறவுக்கு வந்துடவே கூடாது. சித்தார்த், ரோஹிணி இந்த விரதத்தை இருக்க விடுங்களேன். நான் இப்படி சொல்ல காரணம் இருக்கு. ஒருவேளை இவங்க உண்மையான பக்தியோட மனசுல ஏதாவது வேண்டிக்கிட்டாங்கன்னா அதை நம்ம யாரும் தடுக்க கூடாதுல்ல. இந்த விரதம் நம்ம பக்திக்கு வைக்கிற பரீட்சையா இருக்கும். அப்புறம் இது இருக்கிறதுக்கான உரிமை ரோஹிணிக்கு கிடைச்சே ஆகணும்ல.
ஆமா சித்தார்த், அவங்க சொல்றதும் சரிதான். இது என் பக்திக்கான பரீட்சை. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்க மேல நான் வச்சிருக்கிற என்னோட அன்பு அப்புறம் என்னோட பக்தி எனக்கு வைக்கப்படுற இந்த பரீட்சையில வெற்றி அடையறதுக்கான முழுமையான சக்தியை கண்டிப்பா கொடுக்கும். இங்க பாரு ரோகிணி, அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு என் ரோகிணி என்கிட்ட இருக்கா. நம்ம சந்தோஷமா இருக்கோம். இங்க பாருங்க சித்தார்த், சில நேரங்கள்ல உண்மையான உறவுகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதாவது இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவளை விரதம் இருக்க விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் விரதம் இருந்தாதான் புருஷன் பொண்டாட்டியோட உறவு இன்னும் வலுவா இருக்கும். பரவாயில்ல சித்தார்த், ரோஹிணி விரதம் இருக்கட்டும். ஒவ்வொரு வருஷமும் விரதம் இருப்பா, அதனாலதான் ஆசைப்படுறா. ஒருவேளை இவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா விரதத்தை அவ இருக்க வேண்டிய தேவையில்லை. பரவாயில்ல, முயற்சி பண்ணிதான் பாக்கட்டுமே. ஓகே, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இப்ப எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு அமர். நாம இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். சீமாவுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. உனக்கு தெரியும்ல அவ எவ்வளவு பயந்து போயிடுவான்னு. நீ நானும் சேர்ந்து எப்படியாவது இந்த பிளானுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இந்த பிளான்ல எப்படியாவது நம்ம வெற்றி அடைஞ்சே ஆகணும். பாஸ்டிங்ல ஃப்ரூட் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா கிட்ட கேட்டு பார்ப்போம். குறைஞ்சது ரோகிணி பாஸ்டிங் ஆவது ஒழுங்கா பண்ணி ஆகணும். நீ சித்தார்த்தனை பத்தி கவலைப்படாத. நான் அவர்கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வெளியூருக்கு அனுப்பி வச்சிடறேன். அண்ணா மட்டும் இங்க இருந்து கிளம்பிட்டாருன்னா நாம நம்ம வேலையை ஈஸியா முடிச்சிடலாம். ஞாபகம் இருக்கட்டும், நம்ம பிளான்ல எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாது. மீறி ஏதாவது நடந்தா அதுக்கப்புறம் எல்லாமே சொதப்பதான். பிரேம் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு எனக்கு தெரியாம என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கா? அவன் அப்படி என்னதான் செய்ய விரும்புறான்? जनाः परिहातव्यो विद्याय नम कृतो प्रसान माने नम भूषिता सर्पा किमस्तु न भयम करा. சாணக்கிய நீதியோட இந்த ஸ்லோகத்தை நீ கேள்விப்பட்டிருப்பல. மனுஷன் எவ்வளோ பெரிய ஞானியா இருந்தாலும் அவங்களோட ஆத்மா கெட்டதா இருந்தா அவங்கள விட்டு தூரமா விலகிதான் இருக்கணும். அதே மாதிரி பாம்பும் படம் எடுத்து ஆடும்போது பார்க்க ரொம்ப அழகாதான் இருக்கும். ஆனா அதே பாம்பு கிட்டதான் விஷம் இருக்கும். அதனாலதான் அந்த பாம்பு கிட்ட இருந்து மனுஷன் தூரமா ஒதுங்கியே இருக்கான். நீ அழகா அலங்காரம் பண்ணிக்கோ, எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணு. ஆனா என்னோட சித்தார்த் ஒரு நாளும் உனக்கு சொந்தமாக மாட்டாரு. குறைஞ்சபட்சம் என்னோட நெத்தையில சித்தார்த் வச்ச குங்குமமாத இருக்குல்ல. உன்னோட நெத்தியில அது கூட இல்ல. நெத்தியில குங்குமம் கூட இல்லாம நீ துர்கா தேவிக்கு விரதம் இருக்க போறியா? நெத்தியில குங்குமம் வச்சுக்கிறதால மட்டும் ஒருத்தர் சுமங்கலியா ஆக மாட்டாங்க. நெத்தியில குங்குமத்தை பார்வதி தேவி சதி தேவியோட அடையாளமா தான் வைக்கிறோம். பார்வதி தேவி சுமங்கலிகளை ரட்சிப்பாங்க. அதே மாதிரி சதி தேவிய தியாகத்தோட சின்னம்னு சொல்லுவாங்க. அவங்களோட இந்த ரெண்டு குணங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.
உன்னோட நெத்தியில எந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டு நீ இவ்ளோ கர்வப்பட்டுட்டு இருக்கியோ அத நீ ஏன் நெத்தியில இருந்து பறிச்சிருக்க. துர்கா தேவியோட 9 நாள் விரதம் முடியறதுக்குள்ள நான் உன்னோட நெத்தியில இருக்கிற இந்த குங்குமத்தை திரும்ப பறிச்சே தீருவேன். இந்த 9 நாள் முடியறதுக்குள்ள துர்கா தேவியோட கிருபையால சித்தார்த் அவரோட கையால என்னோட நெத்தியில குங்குமத்தை வச்சு விடுவாரு. அப்போ உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது.